1 யோவான் 3:9-10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. பாருங்க, இதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட முடியும். பிசாசின் பிள்ளை வந்து என்ன பண்ணுவான்னா ஆட்டோமேட்டிக்கா சகோதரன் அன்பு கூற மாட்டான், இது எல்லாமே பண்ண மாட்டான். ஏன்னா உனக்கு பேசிக்கா உன்னுடைய தகப்பன் பெயர் தெரிஞ்சிட்டாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லார் மேலேயும் அன்பு வந்துடும். உனக்கே உன் தகப்பன் பெயர் தெரியலன்னா நீ அன்பு இல்லாம தானே இந்த உலகத்தை சுத்தி திரிவ. அப்படித்தானே? ஏன்னா உனக்கே அங்க நிம்மதி இல்லை, அப்புறம் நீ எப்படி அடுத்தவன்ட்டு அன்பு கூறுவ? அதான் நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். உனக்கு நிம்மதி இருக்கும்போது, உனக்கு உன் தகப்பன் பெயர் தெரியும் போது நீ எல்லார் இடத்துல அன்பு கூறுவ. உனக்கு உன் தகப்பன் பெயர் தெரியாம இருந்துகிட்டு இருக்கும்போது உனக்கு இந்த உலகத்துல பயம் இருக்கும். நம்ம சொத்து சேர்க்கணுமே, அந்த பணத்தை சேர்க்கணுமே, அதை சேர்க்கணுமே, இதை சேர்க்கணுமே, உனக்கு தனக்குத்தானே தான் உன்னால தேட தோணும். உனக்கு எப்படி அடுத்தவனுக்கு அன்பு செலுத்த தோணும்? உனக்கு தகப்பன் பெயர் தெரிஞ்சிட்டா, தகப்பன் உன்னோட கூட இருக்கான்னு தெரிஞ்சிட்டா நீ சொத்தை சேர்க்க மாட்ட. புரியுதா? இந்த உலகத்துல ஆசைப்பட மாட்டேன். அப்பனால ஆட்டோமேட்டிக்கா உனக்கு உன் சகோதரன் மேல வந்து அன்பு வந்துடும். அதுதான் இந்த வசனத்தோட ஆழம். அதான் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. எவ்வளவு அழகான நமக்கு வசனம் சொல்லிக் கொண்டு வருகிறது. ரோமன்ஸ் 8 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்படின்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்துச்சுன்னா நீங்க யாரால் நடத்தப்படணும்னு வசனம் சொல்லுது? இந்த மோகன் சிலாசாசல் நடத்தப்படணும்னு வசனம் சொல்லுது. நாங்க வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு தாம் பெரிய பாஸ்டர்னு அவ்வளவு பெரும் பைத்தியக்காரர்கள் என்று வேதம் கூறுகிறது. அதனால அவர்களால இந்த போதகர்களால வழி நடத்தப்படணும்னு வசனம் சொல்லல, நீங்க தேவனால நடத்தப்படணும். அப்படி யார் தேவனால நடத்தப்பட்டானோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க ஒருவேளை போதகரால நீங்க நடத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பிரதர் அனுப்பியிருக்காரு எட்டர்னல் காஸ்பல். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறது. இதுதான் வந்து தேவ ரகசியம். அதான் பிரதர் சொல்லியிருக்காரு. தேவனுடைய பிள்ளை ஆனால் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுதான் வேத வசனம் சொல்லுது. இந்த உலகத்திலையும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தை கொடுத்து உங்களை நேர நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவார். நீங்க நிறைய பேருக்கு போய் இந்த சமாதானத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அவர் தான் உங்களுடைய தகப்பன்கிற சுவிசேஷத்தை சொல்லணும். யோவான் 14:11 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. நானே அவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் பாவத்தில் விழுந்து சாவீர்கள் சொல்றாரு. எல்லாம் டவுட்ல அவர் பிதா யாருன்னு தான் கேட்கிறாங்க. பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள்னு அவர் சொல்றாரு.